friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம சுட்ட மலாய் கோழி எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க subscribe பண்ணிட்டு bell button press பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. गरम मसाला 1 स्पून, लेमन जूस 1 स्पून, विनेगर 1/2 स्पून, salt தேவையான அளவுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தயிர் வந்து ஹங்கர்டா போடணும். இந்த மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு 1/2 an hour. அந்த தண்ணி ஃபுல்லா கீழே வந்துரும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்குன்னு சொல்லி. இது நீங்க வந்து துணியில கூட நீங்க கட்டி வெச்சிரலாம். இப்போ fresh cream வந்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பெரிய ஸ்பூன்ல இருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கண்டிப்பா fresh cream ஆட் பண்ணுங்க. உங்ககிட்ட fresh cream இல்லனா அந்த பாலாடை இருக்கும் இல்லீங்களா, அந்த மலாய் சொல்வோம் இல்லீங்களா, பால்ல மேலே வரும் இல்லீங்களா ஆடை, அது வந்து நீங்க விஸ்க் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. கசூரி மேத்தி வந்து கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நீங்க ஸ்க்ரப் பண்ணி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட கசூரி மேத்தி இல்லனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொத்தமல்லியை நீங்க ஃபைனா சாப் பண்ணி நீங்க mix பண்ணிக்கோங்க. நான் வந்து boneless chicken எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். இந்த மாதிரி ஃபைனா நல்லா வாஷ் பண்ணி தண்ணியே இருக்க கூடாது அந்த சிக்கன்ல, நல்லா dry பண்ணிக்கோங்க. இது நல்லா mix பண்ணி நம்ம marinate பண்ணி வெச்சிரலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சிகமோ வெங்காயமோ இந்த மாதிரி கட் பண்ணி அதுவும் நீங்க mix பண்ணி வெச்சுக்கோங்க. கேப்சிகம் வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் இருந்தாலும் நீங்க போடலாம், நோ ப்ராப்ளம். ரெட், yellow உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கு நீங்க அது போட்டுக்கோங்க. இது mix பண்ணிட்டு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெச்சிரலாம். இப்போ இது கம்ப்ளீட்டா 1/2 an hour வந்து நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்து ஸ்டிக்ல வந்து நம்ம டிக்கா ஸ்டிக் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து நல்லா தண்ணில போட்டு நீங்க வெச்சிருங்க. எதனாலனா அப்போதான் உங்களுக்கு ஈஸியா அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு உள்ள போகும் ஈஸியா. இல்லனா ரொம்ப ட்ரையா இருந்துச்சுனா அந்த ஸ்டிக் உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், கொஞ்சம் கை பார்த்து பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சிக்கன், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி 2 சிக்கன், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன் உங்க இஷ்டம் தான். இந்த மாதிரி நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக் நீங்க 2ஆ கட் பண்ணி கூட நீங்க போடலாம். நான் வந்து ஒரே 2 ஸ்டிக்கா நான் பண்ணிட்டேன். பாருங்க இது ஃபுல்லாவே நான் ரெடி பண்ணிட்டேன் இந்த மாதிரி. சோ வாங்க இப்போ வந்து இது ஃபுல்லா grill பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். உங்ககிட்ட grill pan இருந்துச்சுனா நீங்க grill panல நீங்க பண்ணிக்கோங்க. சப்போஸ் grill pan இல்லனா நார்மல் panல கூட நீங்க இது பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு நிறைய ஆயில் வந்து தேவைப்படாது. சோ இந்த மாதிரி ஸ்டிக் வந்து நம்ம இதுல வெச்சிரலாம். ஸ்டிக் உள்ள போற மாதிரி வெச்சிருங்க. பாருங்க இந்த மாதிரி உள்ள இருக்கிற மாதிரி வெச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல பண்ணுங்க, ஹை ஃப்ளேம்ல பண்ணாதீங்க. இந்த மீதி மசாலா இருக்கு இல்லீங்களா, அது வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மேலேயே இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இந்த மசாலா ரொம்ப க்ரீமியா இருக்கும், ரொம்ப ஜூசியா இருக்கும், சூப்பரா இருக்கும். சோ பாருங்க இந்த மாதிரி டர்ன் பண்ணி நான் நல்லா ஃபுல்லா வந்து இது பண்ணிட்டேன். இது வந்து ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தந்தூர்ல தான் பண்ணுவாங்க. நேச்சுரலாவே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அதுல இருக்கும். இப்போ நம்ம வீட்லயே வந்து தவால பண்றதுனால அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்துடலாம் இப்போ. சோ பாருங்க அடுப்பு கறி வந்து இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு நம்ம வந்து நெய் கொஞ்சமா இந்த மாதிரி போட்டுட்டு லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 minutes வெச்சா போதும், அந்த ஃப்ளேவர் ஃபுல்லா அதுல வந்துரும். அதுக்கு காம்பினேஷன் நீங்க மயோனீஸ் கூட நீங்க சாப்பிடலாம். பட் இன்னைக்கு வந்து நல்லா காரசாரமா ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஆயில் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் ஃபைனா கட் பண்ணி போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 4 பூண்டு அண்ட் உங்களுக்கு வந்து ட்ரை சில்லிஸ் வந்து காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க.
இது கொஞ்ச நேரம் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அந்த ஸ்மோக் வர வரைக்கும் இது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி நல்லா அது கூல் பண்ணிவிட்டு ஒரு சட்னி மாதிரி நீங்கள் வந்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சிக்கினேன். இது வந்து நல்லா காம்பினேஷன். இது கூட சப்போஸ் இது உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மயோனீஸ் கூட நீங்கள் இது பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இந்த மாதிரி சென்டரில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் மலாய் டிக்கா இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுக்கு மேலே வச்சிடலாம். சப்போஸ் இந்த சட்னி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் மயோனீஸ் கூட சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இது செய்யறது ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இது வரைக்கும் என்னோட சேனல் சப் பண்ணலன்னா சப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.